திரு செல்வ பெருந்தகை எல்லாமே இங்க இருந்தா தொடங்குது அப்படிங்கிறாரு திரு ரமேஷ் சேதுராமன். உங்கள்கிட்ட இருந்தா தொடங்கிச்சு, இதெல்லாம் ஒரு நாள்ல நடக்கல, இன்னைக்கே அது வெடிச்சிருக்குங்கிறாரு. இல்ல என்ன வெடிச்சிருக்கு, என்ன பிரச்சனை உங்களுக்கு சொல்லுங்க பாப்போம். பொய் பிரச்சாரம், வெறுப்பு அரசியல், எந்த மாநிலத்திலையும் மக்கள் நிம்மதியாக வாழக்கூடாது, அரசியலமைப்பு சட்டத்துக்கு எதிராக என்னென்ன சித்து விளையாட்டு விளையாடணுமோ அதுதான் ஆர்எஸ்எஸ்க்கும் பிஜேபிக்கும். இதை ஆதரிக்கின்ற நம்ம நண்பர் இப்ப பேசிட்டு இருந்தாரு அவருக்கும். இப்ப தமிழ்நாட்டில் இருந்து இப்படி எல்லாம் பேசுறாரு பாருங்க, இதுதான் தமிழ்நாடு, வந்தாரை வாழ வைக்கும் தமிழ்நாடு. இப்படிப்பட்ட தமிழ்நாட்டில் தான் இவர் இப்படி ஒரு தொலைக்காட்சியில பேச முடியும். மகாராஷ்டிராலேயே பீகார்லயே இதை பேச முடியுமா? அவரு ஒரு இனத்துக்கு எதிரா, ஒரு தமிழ்நாட்டுக்கு எதிரா யார் சொன்னாங்க இந்தி படிச்சா பானிபுரி விற்கணும் அப்படின்னு சொல்லிட்டு? இன்னைக்கு பிரதமரா இருக்கிற நரேந்திர மோடி என்ன சொன்னாரு? எல்லாம் பக்கோடா விழுங்கன்னாரு. அதையே ஒரு கருத்தில் எடுத்துக்கணும். யாரு பானிபூரி சாப்பிட சொன்னாங்கன்னு தெரியாது, ஆனா இந்த நாட்டோட பிரதமர் எல்லாம் பக்கோடா வித்து பொழிச்சுக்குங்க அப்படின்னு சொன்னாரு. ஒரு வருஷத்துக்கு 20 லட்சம் பேருக்கு வேலை வாய்ப்பு கொடுக்கறேன்னு சொன்ன பிரதமர் 2 கோடி பேருக்கு வேலை வாய்ப்பு கொடுக்கின்ற பிரதமர் பேசினார். நான் கேட்கிறேன், இது எங்க இருந்து ஆரம்பிக்குது? இந்த வெறுப்பு அரசியலும் இல்ல இந்த பொய் பிரச்சாரங்களும், இந்த வெறுப்பு அரசியல் எங்க இருந்து ஆரம்பிக்குது? இப்போ மாலேகான் ஒரு வெடிகுண்டு நடந்துச்சு. அந்த வெடிகுண்டுல அந்த திட்டமிட்ட வெடிகுண்டு சம்பவம் நடந்துச்சு, வெடிச்சது. அதுல 6 பேர் இறந்துட்டாங்க. அதுல யாரு முக்கிய குற்றவாளி என்று இதே இன்னைக்கு இருக்கிற என்ஐஏ, அன்னைக்கு இருக்கிற சிறப்பு புலனாய்வு குழு, பிரக்யா சிங் தாகூர் பாஜகவுடைய தலைவர், ஆர்எஸ்எஸ் உடைய முன்னணி தலைவர், அவரை கைது பண்ணாங்க. இன்னைக்கு போபால் அவருக்கு எம்பியா கொடுத்து வச்சிருக்கீங்க, பாராளுமன்ற உறுப்பினர், ராணுவத்துக்கு ஒரு குழுவுக்கு தலைவர். சரிங்களா? இதுதான் தேசப்பற்று. யார் ஒரு மசூதியில வெடிகுண்டி வச்சாங்களோ, யார் ராணுவத்திலிருந்து புரோகித்துன்னு ஒருத்தர் விடுமுறையில வந்தவரை சேர்த்துட்டு கூட்டு திட்டம் போட்டாங்களோ, அன்னைக்கெல்லாம் சட்டம் வேலை செஞ்சது. அரசியல் கட்சிகள்லாம் ஃபேக் வீடியோ தயார் பண்ணல, தன்னுடைய கட்சியோடைய அபிஷியல் அக்கவுண்ட்ல இருந்து பொய் பிரச்சாரத்தையும் வெறுப்பு அரசியலும் பரப்பல. இதுதான் இந்தியா, இதுதான் தமிழ்நாடு என்றத உன்னிப்பா கவனிச்சாங்க. ஆனா எங்க பிரச்சனை? இன்னைக்கு முதலமைச்சர் சொல்றதுக்கு என்ன காரணம்? எல்லா திட்டமும் திட்டிட்டு வராங்க. எப்படி எல்லாம் சதி பண்ணலாம், குறுக்கு வழியில ஆட்சிக்கு வரலாம், தமிழ்நாட்டு மக்களுடைய நலன், தமிழ்நாட்டு நலன், இதை கருத்துல கொண்டு ஒரு ஆட்சி நடக்குதுன்னா இதை சிதைக்கணும், ஆட்சிக்கு வர முடியாது. அது நல்லா தெரியும், ஆர்எஸ்எஸ்க்கு தெரியும், பாஜக தெரியும். தமிழ்நாட்டில் பெரிய அளவில் கால் ஊன முடியாது. ஆனா இதை எப்படி சிதைக்கிறது? ஒரே ஒரு உதாரணம் சொல்றேன். கோயம்புத்தூர்ல அக்டோபர் 23 ஒரு வெடிகுண்டு நடந்துச்சு. அதுல ஜமோஷா முஃபின் இறந்து போயிட்டார், தீவிரவாதி. அதோட முடிஞ்சதுங்களா? அண்ணாமலையுடைய ஸ்டேட்மெண்ட் என்ன அதுல சொல்லுங்க, நீங்க உங்க நியூஸ் 18ல போட்டு காட்டுங்க. என்ன சொன்னாரு? தீவிரவாதத்தை ஊக்குப்படுத்துகிறார்கள், தீவிரவாதத்தை கட்டுப்படுத்த முடியவில்லை. இது அக்டோபர் 23. ஒரு மாசம் கழிச்சு நவம்பர் மாசம் 19 தட்சிண கன்னடான்னு சொல்ற கர்நாடகால அந்த மங்களூர்ல ஒரு வெடிகுண்டு விபத்து நடக்குது. அங்க ஷாரிக் பிடிக்கிறாங்க. ஷாரிக்னு ஒரு தீவிரவாதி பெங்களூரு மருத்துவமனையில் இருக்கார். அப்ப தமிழ்நாட்டில இருந்து யாராவது, இல்ல கர்நாடகால காங்கிரஸ் தீவிரவாதத்தை பாஜக ஆதரிக்கிறது, தீவிரவாதத்தை ஊக்கப்படுத்துகிறது, யாராவது ஒரு அரசியல் கட்சி சொன்னாங்களா? தமிழ்நாட்டில இருந்து யாரா சொன்னாங்களா? சொல்லல. கடைசியில் என்ஐஏ என்ன ரிப்போர்ட் கொடுக்குது? இந்த ஷாரிக் முஃபின் கூட தொடர்புள்ளவர், அவருக்கும் பாஜகவுக்கும் ராணுவத்திற்கும் பிரச்சனை இருக்குன்னு ஸ்டேட்மெண்ட் கொடுத்திருக்காருன்னு சொன்னாங்க. இங்க எங்க சார் தமிழ்நாடு மாண்பு முதலமைச்சர் தளபதியா வந்தாங்க? சரி, அண்ணாமலை அரசியல்வாதி, அரசியல் தலைவர் பேசினார். ஆளுநராக இருக்கிறவர் அரசியலமைப்பு சட்டத்தின் மீது நம்பிக்கை வைத்து பதவியேற்ற ஆளுநர் ரவி என்ன பேசினார்? அவருடைய பேச்செல்லாம் அரசியலமைப்பு சட்டத்துக்கு உட்பட்டதா? கோயம்புத்தூர் வெடிகுண்டை பற்றி என்ன பேசினார்? முஃபினை பத்தி என்ன பேசினார்? அப்போ இது சதி இல்லாம என்னென்ன சதி திட்டுறாங்க. சரி, இப்ப பீகாருக்கு வருவோம். இப்ப பீகார்ல ஹோப் இந்தியான்னு ஒரு
சமூக வலைத்தளம் இருக்கு. அது யாருக்காக வேலை பார்க்குது? பாஜகவுக்கு வேலை பார்க்குது. பாஜக எவ்வளவு பணம் கொடுத்திருக்காங்க அந்த டீட்டெயில்லாம் இருக்கு. அந்த ஹோப் இந்தியா இன்றைக்கு இப்படிப்பட்ட பொய் பிரச்சாரங்களையும் இப்படிப்பட்ட வதந்திகளையும் வெறுப்பு அரசியலையும் பரப்புது தமிழ்நாட்டுக்கு எதிராக. என்ன காரணம்? பீகார்ல இருக்கிற அபிஷியல் பிஜேபி வெப்சைட்ல இருந்து இப்படிப்பட்ட வெறுப்பு அரசியலை தூண்டி விடுறாங்களே, அவதூறுகளை பரப்புறாங்களே, இதுக்கு என்ன காரணம்? தமிழ்நாட்டு மீது படையெடுக்கிறார்கள் ஆர்எஸ்எஸ் பிஜேபியும். எப்படிப்பட்ட படையெடுப்பு? நீங்க முஜிபுர் ரஹ்மான் படையெடுப்புன்னு பேசுறீங்க. அதுல தர்மம் இருந்தது, நியாயம் இருந்தது. நேரா சண்டை போட்டான். நீங்க நேரா சண்டை போடுங்க. துணிச்சல் இருந்தா நேரா தமிழ்நாட்டு மக்கள் மீது, தமிழ்நாடு மீது மோதி பாருங்க. குறுக்கு வழியில கலவரத்தை ஏற்படுத்தணும். மத கலவரம், சாதி கலவரம், இன கலவரத்தை தூண்டிட்டு குளிர்காயெல்லாம் நினைக்கிறாங்க. அம்பலப்பட்டு போயிட்டாங்களா? இல்ல, இப்ப இந்த தொழிலாளர் பிரச்சனையில சிக்கல்ல இது ஃபேக் வீடியோ தெரிஞ்சாலும் நம்பக்கூடிய இடத்துக்கு வந்தது இதுக்கு முன்னால் பேசப்பட்ட கருத்துக்களால தான் அப்படி ஒரு எண்ணம் ஏற்பட்டுருச்சு. இதுவரைக்கும் அப்படியான ஒரு ஒரு நரேட்டிவை செட் பண்ணது யாருன்ற கேள்விதான் திரு அண்ணாமலை முன்வைக்கிறார், திரு ரமேஷ் சேதுராமன் முன்வைக்கிறார். இல்ல இது நம்பக தகுந்ததுக்கு அப்பாற்பட்டதெல்லாம் கிடையாது. இந்த அரசியல் எங்க? மார்ச் 1 மாண்பு முதலமைச்சர் தளபதியுடைய பிறந்த நாள் விழா. பிறந்த நாள் விழா தேஜேஷ் யாதவ் என்ன பேசினார்? அவருடைய பேச்சை நம்ம கொஞ்சம் உற்று நோக்கி பார்க்கணும். வந்த தலைவர்கள் என்ன பேசினாங்க? யார் ஆள வேண்டும், யார் ஆளக்கூடாதுன்னு ஒரு மிகப்பெரிய பிரகடனம், ரெஃபரண்டம் கொடுத்தாங்க. இதுதான் ஒரு மிகப்பெரிய தீர்ப்பா இருக்க போது என்பதை நேரடியாக மாண்பு முதலமைச்சர் அவர்கள் சொன்னார். இந்த நாட்டில் யார் ஆளணும், யார் ஆளக்கூடாதுன்றத பத்தி ஒரு டெஃபினிஷன் கொடுத்தார். அப்போ இதுல இருந்து எங்க ஆரம்பிக்கிறாங்க? திருட்டுங்கிறத எடுக்கிறாங்க. பீகார்ல இருந்து இப்படிப்பட்ட கலவரத்தை ஏற்படுத்த முயற்சி செய்யறாங்க. இன்னைய வரைக்கும் இது தவறு நடந்திருக்கு அண்ணாமலையால சொல்ல முடியுமா? வானதி சீனிவாசன் அவர்தான் முதல்ல ட்வீட் போடுறாரு, இது ஃபேக் வீடியோ அப்படிங்கறத சொல்றாங்க. இது தவறு. ரைட். நடவடிக்கை என்னங்கறத கேள்வி எழுப்புறீங்க. இதுதான் பின்னணி. நம்ம பேசலாம். இணைப்புல இருங்க, நான் வரேன். திரு மணிகண்டன்.